எங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டோட செருப்புல இந்த சூப்பர் குளூன்னு சொல்லப்போற ஒரு பசைய ஊத்தி வச்சரா. இப்படி ஊத்தி வச்சற அன்னைக்கு சாயந்தரம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் இதை தெரியாம இந்த செருப்பை போட அவ்வளவுதான் கால் வந்துட்டு அதுல நல்லா ஒட்டிக்குது. இப்ப இதை பார்த்தவன் என்னடா அது கால் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த டைம்ல ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்கானா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து பெட்ரூம்ல சில்மேச வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரு பக்கம் இங்க பார்த்துட்டு இருக்க கீழே ஹஸ்பண்ட் வந்துட்டு முக்கி பாக்குறான். செருப்பு வரலன்னு தெரிஞ்சதும் பக்கத்துல இருக்க ஒரு கம்பி எக்கி எடுத்து அந்த கம்பியை வச்சு செருப்பை நம்பி அப்படியே பிரிச்சு எடுத்துறான். அப்படி பிரிச்சு எடுத்தவன் கோவத்தோட பெட்ரூமுக்கு வர இவன் சவுண்ட் கேட்டு ஒய்ஃப் வந்துட்டு ஏய் ஹஸ்பண்ட் வந்துட்டா இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோவத்தோட அங்க வந்து ஹஸ்பண்ட பார்த்துட்டு ஏதோ ஒண்ணுமே பண்ணாத மாதிரி என்னங்க ஆச்சு அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு போது என்னடி எது அப்படின்னு மாதிரி கேட்க எதுங்க அப்படின்னா எதுக்கடி செருப்புல பசை ஊத்தி வச்சு அப்படின்னு மாதிரி கேட்க ஏங்க அது சும்மா பிராங்குங்க உங்களை பிராங்க் பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் சமாளிச்சுட்டு இருக்கும் போது அந்த கேப்ல இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா அப்படியே நைஸா ஜன்னல் வழியா இருக்கு வச்சு எஸ்கேப் ஆயிரான். ஆனா இங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவன் மேல ஒரு சந்தேகம் இவன் எவனையோ வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோட வந்து வீடு ஃபுல்லா தேடி பாக்குறான். அப்படி தேடி பார்த்தா அவன் தான் ஓடிட்டானே. அப்போ ஒய்ஃப் வந்துட்டு என்னங்காச்சு யார தேடுறீங்க அப்படின்னு போது இல்லமா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சவன் அடுத்த நாள் ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றானா அந்த ஜன்னல்ல பசை எல்லாத்தையும் ஊத்தி வச்சுட்டு சரிமா நான் ஒர்க்குக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு போயிட இப்படி போன அடுத்த செகண்டே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாரான். அப்படி வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்ணுவான் வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில்மேச வேலையை ஸ்டார்ட் பண்ணிட. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு ஒண்ணும் போல வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். சோ இப்ப இதை பார்த்துட்டு இவன் கோவத்தோட பெட்ரூமுக்கு போக சோ அப்ப இவன் சவுண்ட் கேட்டு ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டானா இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க ஏங்க என்னங்க யாருங்க தேடுறீங்க அப்படின்னு போது நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா போயிட்டு விண்டோவை பாக்குறான். அப்படி விண்டோவை பார்த்தா பசையெல்லாம் அப்படியே இருக்கு. சோ வீட்டை விட்டு எங்கேயும் போல வீட்டுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டவன் எங்கடி இருக்கான் எங்க ஒளி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருங்க அப்படின்னு போது ஏய் வர கோவத்துக்கு ஒண்ணு சாவடிச்சிருண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானா ஸ்கர்டன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். சோ இப்போ இவனை ஹஸ்பண்ட் வந்து தேடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஒய்ஃப் என்ன பண்றானா டேபிள் மேல இருக்க ஒரு ட்ரிங்கை வந்துட்டு அப்படியே கார்னர் ஓரமா தள்ளி வச்சிடறா. சோ இப்போ ஹஸ்பண்டும் அடுத்துதான் வந்து இந்த ஸ்கர்டன் தான் பாக்குறான். அப்படி பார்த்தா இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து காணோம். அப்படி அவன் பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து அந்த டேபிள வந்து தள்ளி விட்டுற அந்த ட்ரிங்க் வந்துட்டு கீழே இருக்க கார்பெட்ல கொட்டிடுது. சோ இப்போ இதை பார்த்த ஒய்ஃப் வந்துட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏங்க இப்படி கண்ணு தெரியாம வந்து இதை கொட்டிங்களே என்னோட ஃபேவரட் கார்பெட்டுங்க இப்ப யாரு துவைக்கிறது அப்படின்னு போது ஏய் வாய மூடுடி கொன்னுருவோம் உன்னை இப்ப கார்பெட்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வேற ரூம்ல போய் தேட போயிட அப்ப அந்த ஸ்கர்டனுக்கு பின்னாடி இருந்தவன் எங்க இருக்கான்னு பார்த்தா இவ ட்ரெஸ் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். சோ இப்போ இவனை வெளியே வர வச்சு ஏய் இந்த கார்பெட்ல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல இவனை அப்படியே படுத்துற இப்ப இவனை அந்த கார்பெட்ல போட்டு அப்படியே ரோல் பண்ணி மறைய வச்சிடறான். ஆனா அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை சென்ஸ் பண்ணிடுறான். கண்டிப்பா இவன் உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பெருசா வெளியே காட்டிக்காம இல்லமா நான் தான் ஏதோ மேல சந்தேகப்பட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். சரி என்னால கார்பெட் வந்து நாசமாயிடுச்சு நானே கொண்டு போய் லாண்ட்ரியில போடுறேன் அப்படின்னு போது இது லாண்ட்ரிக்கு எடுத்துட்டு போறீங்களா அதெல்லாம் வேணாங்க நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது இல்லமா உனக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை நான் தானே அழுக்கு பண்ணேன் நானே துவச்சுக்கிறேன் நீ ஒரு கை மட்டும் தானே புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையாலேயே அந்த கார்பெட்டை பிடிக்க வச்சு இப்ப வெளியே தூக்கிட்டு வராங்க.